ஹாய் எவ்ரி ஒன். இந்த வீடியோ வந்து லாஸ்ட் வீக் வெனஸ்டே வேலண்டைன்ஸ் டேக்கு எடுத்தது தான். வெனஸ்டே ஒரு 11 o'clock போல் தான் விளாக் எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். இந்த வீடியோவில் மந்த்லி நான் எப்படி ப்ரொவிஷன் வாங்குவேன், என்னோடய மந்த்லி பட்ஜெட் எவ்வளோன்னு தான் பார்க்க போகிறோம். நான் எப்போவுமே ப்ரொவிஷன் ஸ்டோரில் ஹோல்சேலாக தான் வாங்குவேன். அங்கே வந்து எம்ஆர்பியை விட கொஞ்சம் கம்மியாக கொடுப்பாங்க. அப்படி இல்லைன்னா ஃப்ளிப்கார்ட், அதுவும் இல்லைன்னா ரிலையன்ஸில் தான் வாங்குவேன். இந்த வாட்டி வந்து ஃப்ளிப்கார்ட்டில் தான் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். என்ன வாங்கியிருக்கேன்னு வாங்க பார்க்கலாம். ஆயில் வந்து 3 kg வாங்கியிருந்தேன். இது ஒரு 2 monthக்கு எனக்கு கரெக்டாக இருக்கும். பருப்பு 1 கிலோ, கடலைப்பருப்பு 1 கிலோ காம்போவில் வாங்கியிருந்தேன். கடலை மாவு, ராகி மாவு, அரிசி மாவு, மைதா, அவல் இதெல்லாமே வந்து ½ kg. சர்க்கரை மட்டும் 2 கிலோ. நம்ம எது வாங்குகிறோமோ இல்லையோ இந்த ரவை சேமியா வந்து நம்ம ப்ரொவிஷனில் கண்டிப்பாக இருக்கும். ஏன் அப்படின்னா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நம்ம இட்லி தோசையை தவிர்த்து அடுத்து குயிக்காக ஒன்று பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக இது 2 எதுனா ஒன்று தான் நம்ம பண்ணுவோம். உடச்சக்கல் 1/2 கிலோ, டீத்தூள் 1/4 கிலோ, கருப்பு மூக்கடலை 1/2 கிலோ. நான் வந்து முழு உளுந்து போட்டிருந்தேன். எனக்கு வந்து ஸ்ப்ளிட்டு தான் வந்திருந்தது. லாஸ்ட் மந்த்தே இந்த மாதிரி தான் ராங்காக ரிசீவ் ஆகிருந்தது. அதுவே இன்னும் காலியாகாமல் அப்படியே வச்சுருக்கேன். வந்து சால்ட் பாக்கெட்டு. சால்ட் வந்து எப்போவுமே என்கிட்ட எக்ஸஸாக ஒன்று இருக்கும். ஏன் அப்படின்னா வீட்டில் வந்து எப்போவுமே அரிசி உப்புலாம் வந்து காலியாகக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சால்ட் பாக்கெட்டை எப்போவுமே வந்து என்கிட்ட எக்ஸஸாக ஒன்று இருந்துகிட்டே இருக்கும். வெல்லம் ½ kg வாங்கியிருந்தேன். ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் வந்து காம்போவில் வாங்கியிருந்தேன். அப்புறம் பேரிச்சப்பழம். டிஷ்வாஷ் வந்து பார் தான் வாங்கியிருந்தேன். இது ஐஸ்கிரீம் ப்ரீ மிக்சர் பவுடர் ஒன்று வாங்கியிருந்தேன், சும்மா ட்ரை பண்ணலாம் அப்படின்னு. 100 ml கீ வாங்கியிருந்தேன். 1 லிட்டர் ஏரியல் வந்து டாப் லோட் லிக்விட் வாங்கியிருந்தேன். இவ்வளோ தான் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் நான் ஆர்டர் பண்ணது. ஃப்ளிப்கார்ட்டில் 600 மேலே பர்ச்சேஸ் பண்ணால் 1 ரூபிக்கு வந்து ½ kg சுகர், ஆல்மண்ட் சால்ட்டட் வந்து ஆஃபரில் கொடுத்துருந்தாங்க. அரிசி வந்து 5 kg பேக் வாங்கியிருந்தேன். அது வந்து ப்ரொவிஷன் ஸ்டோர்லேயே வாங்கிட்டேன். ஸோ இந்த மந்த் வந்து என்னோடய ப்ரொவிஷன் வந்து 2000க்குள்ளேயே நான் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இதில் நான் வாங்காத பொருள்னு பார்த்திங்கன்னா புளி, காஞ்ச மிளகாய், டாய்லெட் கிளீனர், ஃப்ளோர் கிளீனர், பாசிப்பருப்பு, பாத்திங் சோப், பேஸ்ட்டு அண்ட் ஷாம்பூ இதெல்லாம் வந்து லாஸ்ட் மந்த் வாங்கினது எக்ஸஸாக இருக்குது. ஸோ இதெல்லாமே ஸ்கிப் பண்ணிட்டேன். என்னோடய மந்த்லி பட்ஜெட் வந்து 2000 rupees தான். அதுக்குள்ளே எவ்வளோ வாங்க முடியுமோ அது மட்டும்தான் நான் வாங்கிப்பேன். எந்து வந்து நான் மாடுலர் கிச்சன், கொஞ்சம் குட்டியாக வேறு இருக்கும். ஸோ நிறைய பொருள்லாம் வாங்கி வந்து ஸ்டோர் பண்ண முடியாது. எனக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ மட்டும்தான் வாங்குவேன். நமக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ வாங்கிக்கிட்டால் மணியும் சேவு, இடமும் சேவு. நான் ஒரு 3 இயர்ஸாக இதை தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். பாக்ஸ் எல்லாம் ஒரு நாள் முன்னாடி வாஷ் பண்ணி காய வச்சுருந்தேன். ஸோ அந்தந்த பாக்ஸில் வந்து எல்லாத்தையுமே ஸ்டோர் பண்ணியாச்சு. இதில் வந்து நான் ஓப்பன் பண்ணாதது வந்து இந்த மாதிரி ட்ரேயில் வச்சுப்பேன். ஓப்பன் பண்ணி கொட்டிட்டு பேலன்ஸ் இருக்கிறது மட்டும் இந்த மாதிரி பாக்ஸில் போட்டு வச்சுருவேன். இந்த ஒரு ஷெல்ஃபில் தான் நான் எல்லா பொருளையுமே வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுப்பேன். வேலண்டைன்ஸ் டே, ஸோ கொஞ்சம் ஸ்பெஷலாக குக் பண்ணலான்னு எறா பிரியாணியும் அவருக்கு பிடிச்ச உளுந்து கஞ்சி தான் வந்து ரெடி பண்ணியிருந்தேன். உளுந்து கஞ்சி பண்ணுறதுக்கு 1 கப் உளுந்தும் 1/4 கப் அரிசியும் நல்லா வறுத்துட்டு ஊற வச்சு எடுத்து வச்சுட்டேன். என்கிட்ட வந்து உடஞ்ச உளுந்து தான் இருந்தது. ஸோ அதில் தான் நான் பண்ணியிருந்தேன். அம்மா எறா க்ளீன் பண்ணி கொடுத்துட்டாங்க. பிரியாணிக்கு தேவையான தக்காளி வெங்காயம்லாம் எடுத்து வச்சுட்டு வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுட்டேன். எறா பிரியாணி வந்து ஒன்றுமே இல்லை, நம்ம சிக்கன் பிரியாணி எந்த மெத்தடில் பண்ணுறோமோ அதே மெத்தடில் தான் வந்து நானும் பண்ணியிருந்தேன். பிரியாணி பண்ணும்போது நான் எக்ஸ்ட்ரா மசாலா எதுவுமே ஆட் பண்ண மாட்டேன். வெறும் சில்லி பவுடர் மட்டும்தான் யூஸ் பண்ணி பண்ணுவேன். மற்ற மசாலாலாம் யூஸ் பண்ணும்போது ஃப்ளேவர் வந்து வேறு மாதிரி ஆகிடும். பிரியாணிக்கு வந்து தக்காளி, வெங்காயம், அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அது வந்து கரெக்டாக அளவாக போட்டோம் அப்படின்னா டேஸ்ட்டு வந்து சூப்பராக கிடைக்கும். பிரியாணி வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு இதுக்கு வந்து பாயில்டு எக் வந்து பாயில் பண்ணி வச்சுட்டேன். ஆனியன் ரைத்தாவும் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன். பிரியாணியும் ரெடி ஆகிடுச்சு. அவர் ஒரு 2 o'clock போல் வந்திருந்தார். எல்லாருமே உட்காந்து சாப்பிட்டுட்டு கையோடு வந்து கிச்சனுமே வந்து க்ளீன் பண்ணி விட்டுட்டேன். ஒரு 5 o'clock போல் தான் உளுந்து கஞ்சி செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணேன்.
ஆல்ரெடி உளுந்தும் அரிசியும் ஊற வச்சுருந்தேன். அது வந்து நல்லா வாஷ் பண்ணி ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். இப்போது இதை வந்து ஒரு பவுலில் சேர்த்துட்டு நல்லா தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த மாதிரி உளுந்து கஞ்சி பண்ணுறதுக்கு 1 கப் வெல்லத்தில் 1/2 கப் தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுக்கணும். வெல்லம் வந்து கரைஞ்சால் மட்டும் போதும், பாகுபதம்லாம் எதுவுமே கிடையாது. இப்போது அடுப்பில் குக்கர் வச்சுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த உளுந்தை வந்து ஊற்றி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஒரு 5 to 10 மினிட்ஸில் வந்து உளுந்து வந்து நல்லா வெந்து கட்டி ஆகும். அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வெல்ல கரைசலை வந்து இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணோம். வெல்லம் சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணியாகும். 5 மினிட்ஸ்க்கு நம்ம குக் பண்ணிகிட்டே இருந்தோம்னா கொஞ்சம் திக்காகி கஞ்சி பதத்துக்கு வந்துடும். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பவுலில் வந்து சர்வ் பண்ணிவிட்டு மேலே வந்து கொஞ்சமாக தேங்காய் பூ சேர்த்துட்டு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். இந்த உளுந்து கஞ்சி வந்து வீக்லி ஒரு 2 வைஸ் நம்ம எடுத்துக்கலாம், உடம்புக்கு ரொம்ப நல்லது. பொதுவாக வந்து ஏஜ் அட்டன் பண்ணிட்டாலே இந்த உளுந்து களி தான் பண்ணி கொடுப்பாங்க. பிகாஸ் வந்து உடம்புக்கு நல்லது, எலும்புக்கு ஸ்ட்ரென்த்து அப்படின்னு சொல்லிட்டு. டைம் கிடைக்கும்போது உளுந்து வந்து கஞ்சியாவோ களியாவோ செஞ்சு சாப்பிடுங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.